திருமோகன், இங்கே கட்சி அறிவிப்பு இவ்வளவு நாள்கள் 9 ஆண்டுகள் காத்திருந்துட்டு ஒரு கட்சி அறிவிப்புன்னு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தியாச்சு. எம்ஜிஆர், அண்ணா, ஜெயலலிதான் கொடியையும் அறிமுகப்படுத்தியாச்சு. கட்சி பெயரை அறிவிக்கிறதுல என்ன சிக்கல், என்ன தாமதம், ஏன் இத்தனை நாட்கள் காத்திருந்து விட்டு இப்போது இதை தொடங்குறதுல என்ன காரணம்? புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் 9 ஆண்டு காலம் அமைதி காத்து பார்த்தார். தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியை தழுவிக்கொண்டு இருக்கிறது. இந்த தேர்தலிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிட்டால் மீண்டும் அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருகின்றது மிக மிக கடினம். ஆகவே இந்த தேர்தலுக்கு முன்பாகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும், அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்பதற்காக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் முடிவெடுத்து களம் கண்டு விட்டார், கொடியை அறிவித்து விட்டார். ஓரிரு நாட்களில் கட்சியை அறிவிப்பேன் என்று சொன்னார்கள். இன்று காலை சென்னை விமான நிலையத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை, ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும்னா அது அதிமுகங்கிற அந்த அடையாளத்தோட, இரட்டை இலை சின்னம்ங்கிற அடையாளத்தோட கொண்டு வந்தாதான் அது அந்த ஆட்சி. இப்ப யார் வேண்டுமானாலும் அந்த பெயரை பயன்படுத்தி கட்சி ஆரம்பிச்சு நடத்தினால் அது அந்த ஆட்சி ஆகிவிட முடியுமா? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1983ஆம் ஆண்டிலிருந்து புரட்சி தலைவரோடு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள். புரட்சி தலைவருக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் யார் என்று தெரியும், புரட்சி தலைவி அவர்களுக்கும் சின்னம்மா யார் என்று தெரியும். உற்ற தோழியாக உடனிருந்து அரசியல் பயணத்தில் கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள், 83லிருந்து இன்று வரை தமிழக அரசியல் கழகத்தை கூடவே இருந்து உடனிருந்து பார்த்திருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அவர்களுக்கு தோன்றியது இந்த நேரம்தான் சரியான நேரம், இதை விட்டுவிட்டால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற மன உறுதியோடு தான் அவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். கூடிய விரைவில் நீங்க சொல்றதுபடி இவ்வளவு நாள் காத்திருந்தாங்க. நீங்க அதிமுக ஒரு தொடர் தோல்விகளை சந்திச்சிச்சு. அந்த தோல்விகளுக்கு பிறகாகவும் கூட என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகளா ஒன்றிணைந்து அதிமுகவை மீட்டு கொண்டு வருவோம், அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டில் அமர வைப்போம் அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு ஒரு தனி கட்சி தொடங்குவதன் மூலமாக என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க திருமதி சசிகலா அவர்கள்? சாதிக்க போவது எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நம்பிக்கை துரோகிகளுக்கும் உங்கள் தலைப்பிலே உள்ளது போல் பாதகம். யாருக்கு சாதகம் என்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகம். ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. திருமதி சசிகலா ஒரு கட்சியை தொடங்கி வேட்பாளர்களை நிறுத்துகிறார்னா, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டத்தில், எத்தனை தொகுதிகளில் ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய இடங்கள்ல எவ்வளவு வாக்குகள் அந்த கட்சி கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளிலும் சின்னம்மா அவர்கள் வெற்றி பெறுவார். அது நம்பிக்கை. சொல்லல, யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. 9 ஆண்டு காலம் ஒரு காத்திருப்புக்கு பின்னர் தேர்தலுக்கு ஒரு 60 நாளுக்கு முன்னாடி ஒரு கட்சியை அறிவிச்சு இதுல அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாம் இருப்பாங்க, இதுதான் கட்சியினுடைய கொடி அப்படின்னு சொல்லும் போது அது யாருக்கு இந்த செய்தியை நீங்க யாருக்கு சொல்றீங்கிறதே முதல்ல கேள்வியா இருக்கு. நீங்க கேட்கறது அருமையான கேள்வி. 96ல 22 நாள்ல தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சி உதயமானது. அவர்கள் வெற்றி பெற்றார்கள், கூட்டணி அமைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு. அது நடக்கவில்லையா தமிழ்நாட்டில்? அம்மா அவர்களுக்கு அனுபவம் உண்டு. 10 சட்டமன்ற தேர்தலை பார்த்தவர்கள் அவர்களுக்கு அறிமுகமானவர். ஒரு தேசிய கட்சியிலிருந்து ஒரு மாநில அளவில் ஒரு கிளை பிரிந்து ஒரு தனி கட்சி உருவாவதுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளில் இருந்து 3ஆ 4ஆ பிரிந்தவர்கள். அப்படி பார்த்தா திரு டிடிவி தினகரன் அமமுக ஏற்கனவே ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்ப அதிமுகவோடவே கூட்டணிக்கும் வந்துட்டாரு. ஒரு பக்கம் திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. மறுபுறம் சசிகலா இப்படியான ஒரு முடிவை எடுப்பது மக்களை, தொண்டர்களை குழப்பாதா? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் சொல்லுகிற புரட்சித்தாய் சின்னம்மாவை தவிர நீங்கள் சொல்லுகிற 3 பேரோடு ஒரு 100 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருக்கலாம். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் ஒவ்வொருவரும் உண்மையாக நேசித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தொண்டர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தொண்டர்களும் நிச்சயம் ஒரு மனதாக
புரட்சி தாய் சின்னம்மாவை ஆதரிப்பார்கள். டிடிவி தினகரன் ரொம்ப நாட்கள் காத்திருந்தார். நீங்க திருமிகு சசிகலா ஏதாவது ஒரு முடிவை எடுத்துருவாரு அப்படின்னு நீண்ட நாட்களாக காத்திருந்ததான் அமமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சார். இன்னைக்கு ஒரு கட்சி அறிவிப்பை சசிகலா கொடுத்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, திடீர் இட்லி திடீர் சாம்பார் போல திடீர்னு முளைத்த ஒரு கட்சி, அவங்களால 0.01% கூட தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்வதற்கு காரணம் அவருக்கு பயம் வந்து விட்டது. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் களமிறங்கி விட்டார். முதலில் அதிகம் பாதிக்கப்பட போவது தினகரன் அவர்கள்தான் என்ற பயத்தில் தான் அவர்கள் எதையோ உளறிக் கொண்டிருக்கிறார். ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு மோகன். பேசலாம் திரு முனவர் பாஷா. இங்க திரு ராமதாஸ், திரு ஓபிஎஸ், திருமிகு சசிகலா இவங்க 3 பேரும் எடுக்க போற முடிவுகள் என்டிஏ கூட்டணிக்கு, அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த விதத்திலேயாவது சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்கும்னு பாக்குறீங்களா? இந்த மூவருடைய முடிவின் மூலமாக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த விதமான பாதிப்பும் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏனென்று சொன்னால் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்றைக்கு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆப்ஷன் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தன்னை சேர்த்து கொள்வதுதான். ஏனென்று சொன்னால் திமுக கூட்டணியை பொறுத்தவரை ராமதாஸை சேர்த்து கொண்டால் நாங்கள் அந்த கூட்டணியிலே இருக்க மாட்டோம் என்று திருமாவளவன் பகிரங்கமாக அறிவிக்கிறார். சரி, திருமாவளவன் தான் தேவை, டாக்டர் ராமதாஸ் ஐயா தேவையில்லை என்ற முடிவை திமுக நிச்சயமாக எடுக்கும். ஏனென்று சொன்னால் நீண்ட காலமாக திருமாவளவன் அவர்களோடு இருக்கிறார். அதே நேரத்தில் அவரை பொறுத்தவரை விஜயோடு போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்காது. ஏனென்று சொன்னால் அவருடைய வயதும் அனுபவமும், இன்னும் சொல்லப்போனால் திரையுலகங்களை விமர்சித்த டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கண்டிப்பாக அந்த முடிவுக்கு செல்ல முடியாது. அதனால வாகனம் தயாரா இருக்குன்னு தொடர்ச்சியா சொல்றத பார்த்தா தொடர்ந்து வாகனத்துல பயணிக்கிறது தாவேக தலைவர் தான். ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் வர முடியும் அவரு. அந்த இல்ல சார், ஒரு பூடகமா ஒரு இண்டிகேஷனா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, வாகனம் தயாரா இருக்குன்னு. அப்ப என்ன வாகனம்? கூட்டணி வாகனம் அப்படின்னா அது தொடர்ச்சியா தாவேக தலைவர் தான் வாகனத்துல பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை அதை எதுவும் சொல்றாரு வந்து அவர் எப்படி போவார்? சினிமாக்காரங்களே விமர்சித்தவர், பல படங்கள் வந்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்ட களமே அமைத்தவர். அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா நடிகரின் பின்னால் டாக்டர் ராமதாஸ் ஐயா போவார் என்பதற்கு நம்மை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இல்லை. எனவே அவருக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வாய்ப்பு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறது. மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கூட்டணி இருக்கிறார். அவருக்கு தேவையான தொகுதிகளை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமைக்குத்தான் இருக்கும். எனவே அவர் இந்த அணிக்கு தான் வர முடியும். வேறு மாற்று யோசனைக்கு அவருக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இல்ல சார், இந்த அணிக்கு வந்துட்டா அது பாமக ஒன்றாயிடுச்சுன்னு அர்த்தம். நாளைக்கு ஒன்றாகும் சார். அமமுக வந்துடுச்சுன்னா நாளைக்கு அதிமுகவும் அவங்கள ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு வரலாம். அதே மாதிரி 2 பேரும் மீண்டும் ஒரே அணிக்கு வந்த பிறகு காலம் சேர்த்து வைக்கும். ஆனா கூட்டணியிலேயே பார்த்தா அமமுக என்டிஏ கூட இருக்கிறாங்க, அதிமுக கூட இல்ல சார். நாளைக்கு எங்க போவாங்க? இப்போ அதே மாதிரி தான் மரியாதைக்குரிய டாக்டர் சின்னையா அன்புமணி அவர்கள் அதிமுக கூட்டணியில் இருக்காரு. அதே நேரத்தில் பெரிய ஐயா ராமதாஸ் ஐயா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தா ஃபியூச்சர்ல அவங்க 2 பேர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு தானே உருவாகும். அதனால அவர்களை பொறுத்தவரை வேறு மாற்று இடமே கிடையாது. பெரிய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை பொறுத்தவரை சசிகலாவோட போக மாட்டார் அவரு. சரி, சசிகலா இன்னும் கட்சிக்கே அவருக்கு இருக்கிறது ஒரு ஆப்ஷன் தான், அந்த ஆப்ஷனை தான் அவர் தேர்ந்தெடுப்பார். ஆமா, அந்த ஒரு ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கு. ஏன்னா தாவேக்காவோட போவதற்கான வாய்ப்பே கிடையாது. திமுகவை பொறுத்தவரை அவரை சேர்த்தா நான் வெளியே போயிடுவேன் திருமாவளவன் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அதே நேரத்தில் இங்க ஓ பன்னீர்செல்வமும் திருமிகு சசிகலாவும் எடுக்கக்கூடிய முடிவு முதல் கட்டமா பாதிக்க போறது திரு தினகரனை தான் அப்படின்னு மோகன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் முடிவு 2 பேரையும் பாதிக்கலாம். அது தினகரனையும் பாதிக்கலாம், அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமியும் பாதிக்கலாம். அது கூட்டணிக்கு எந்த விதத்திலும் செட்பேக் இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை